செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். கிருஷ்ணனோட மாயங்கள்ல சாப விமோச்சனங்களும் உண்டு. அதை பற்றின ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இதற்கு முன்னதாக சாபம்னா என்னன்னு நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஒருவர் இன்னொருவரை பார்த்து கோபித்தும் பகைத்தும் வருந்தியும் எதை சொன்னாலும் சாபம்னு நாம நினைச்சுக்கிறோம். இதுல பாதி தான் உண்மை. உண்மையில சாபம்ன்றது அருளின் ஒரு ஆவேச நிலை. அதோட முடிவில் எப்பவுமே நன்மை தான் நடக்கும். கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். குபேரனை நமக்கெல்லாம் தெரியும். நவநிதிகளுக்கும் அதிபதி. சிவனின் அருளால் வடக்கு திசைக்கு அதிபதியாக திகழ்ந்தவன். இப்படி இவன் அதிபதியான பின்னணி ரொம்ப சுவாரஸ்யமானது. முற்பிறவில குபேரனின் பேரு குணநிதி. காம்பிலி என்னும் நாட்டு அரசனான வேள்விதத்தன் என்ற அரசனோட மகன்தான் இந்த குணநிதி. ராஜாவின் மகன்றதுனால வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இல்லை. அதனால மது மாது சூதுன்னு 3 தூ என்னும் தூய்ப்புக்களுக்கு ஆளாகி வாழ்க்கை என்பது இன்பத்தை அனுபவிக்க மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தான். மகனுடைய இந்த உல்லாச போக்கு தந்தையான வேள்விதத்தனுக்கு கொஞ்சமும் பிடிக்கல. அது ரொம்ப தெரியவும் செய்யாது. தந்தை அறியாதபடி குணநிதியின் தாய் பார்த்து கொண்டாள். அதே சமயம் அவள், குணநிதி, நீ இப்படி பொறுப்பில்லாம இருப்பது சரியில்லை. புலனின்பமே வாழ்க்கை இல்லை. பிறர் மகிழ்ச்சிக்கான நல்ல செயல்களை நீ செய்யணும் அப்படின்னு புத்திமதியும் சொன்னான். பிறர் மகிழ்ச்சிக்காக நான் எதற்கு நற்செயல் செய்யணும்? அவரவர் இன்பங்களை அவரவர் பார்த்து கொள்வது தானே சரி அப்படின்னு தாய்கிட்டே தத்துவம் பேசினா குணநிதி. ஒரு நாள் வேள்வி தத்தனுக்கு மகனுடைய நிலை தெரிய வந்துடுச்சு. ராஜா விட்டு பிள்ளையாக இருப்பதால் தானே நீ ஆட்டம் போடுற. இனி என்னோட ராஜ்யத்துல உனக்கு இடமில்லை. நீ யாரோ நான் யாரோ, போ வெளியே அப்படின்னு சொல்லி வேள்வி தத்தன் தன்னோட மகனை அரண்மனையில இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். இதை தடுக்க வந்த மனைவியையும் புறக்கணித்தான். அது மட்டுமல்ல, புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். முதல் மனைவி மகன் இருவரையும் நாடு கடத்தவும் செய்தான். வாழ்வின் கஷ்டம் குணநிதிக்கு தெரிய ஆரம்பிச்சது. புலனின்பமே வாழ்வென்று இருந்தவன் துன்பத்துல சிக்கி தவித்தான். அவனது தாய் பசி தாழாமல் இறந்தாள். ஐயோ, பெற்ற தாய்க்கு பாவியாக பாதகம் செய்து விட்டேனேன்னு கதறினான். ஒரு சிவன் கோயிலுக்குள் நுழைந்தான். குணநிதி இப்படி நுழைந்தது மகா சிவராத்திரி நாளாக இருந்தது. நள்ளிரவுல பசி மயக்கத்தோட கண் விழித்தான். அவனோட எதிரில சந்நிதி திறந்திருக்க பூஜை முடிந்து பிரசாதங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. விரதம் இருந்த பக்தர்கள் கண்களை மூடி தியானத்துல இருந்தாங்க. குணநிதிய பசியானது திருட தூண்டுச்சு. அந்த நேரத்துல சந்நிதியில எரிஞ்சு கொண்டிருந்த விளக்கு அணைய ஆரம்பிச்சது. குணநிதி அதை பார்த்ததும் அங்கிருந்த நெய்யை எடுத்து விளக்குல விட்டான். திரியையும் தூண்டினான். பளிச்சுன்னு ஒளி பிரகாசித்தது. யாருக்கும் தெரியாம பிரசாதம் இருக்கும் பாத்திரத்தை எடுத்து ஓரத்துல உட்கார்ந்து உண்ண முடிவு செய்தான். அப்போது பக்தர் ஒருவர் தியானம் கலைந்து கண்களை திறந்தார். குணநிதியை கண்டு அந்த பக்தர், திருடன் திருடன் அப்படின்னு குரல் கொடுத்தார். அங்கிருந்த அனைவரும் தியானம் கலைந்து எழுந்தனர். குணநிதியை பிடித்து நல்லா அடிச்சிட்டாங்க. அடித்த அடியில் குணநிதியின் உயிர் பிரிந்தது. ஆனாலும் சிவராத்திரி நாளில் கருவறையில் எரிந்த விளக்கை தூண்டியதாலும் சிவ தரிசனம் செய்ததாலும் அவனுடைய பாவம் மறைந்தது. குணநிதி மறுபிறவியில் கலிங்க நாட்டு அரசனின் மகனாக தமன் என்னும் பெயரில் பிறந்து சிவபக்தனாக உருவெடுத்தான். புலன்களை அடக்கி தவம் செய்யும் மனநிலை அவனுக்கு இருந்தது. இதன் பயனாக சிவனே அவன் முன் தோன்றினார். அவரிடம், நான் உன் தோழனாக திகழ வேண்டும், வடதிசைக்கு அதிபதியாகி வற்றாத நவநிதிகளோடு வாழ வேண்டும்னு வரம் பெற்று குபேரனாக மாறினான். யாரிடமும் இல்லாத புஷ்பக விமானத்தை தனக்கென வைத்து கொண்டான். இதையே பிற்காலத்தில் ராவணன் குபேரனிடமிருந்து அபகரித்தான். இப்படிப்பட்ட குபேரனுக்கு 2 பிள்ளைங்க. ஒருவன் நலகூபரன், மற்றொருவன் மணிக்கிரீவன். இவர்களையும் சிவபக்தர்களாக குபேரன் வளர்த்தான். ஆனாலும் மது மாது சூது என்னும் விஷயங்கள் முற்பிறவில் குபேரனுக்கு இருந்தது போலவே பிள்ளைகளையும் தொடர்ந்தன. இதில் பிள்ளைகள் தந்தை விஞ்சும் அளவுக்கு சென்றனர். மந்தாகினின்னு ஒரு நதி. ஒரு நாள் அந்த நதியில சேடி பெண்களோடு கூத்தடிக்க தொடங்கினர் இந்த பிள்ளைகள். அந்த பெண்களை பாடாய் படுத்தினர்.
நிர்வாணமாக ஆடத் தொடங்கினர். அந்த நேரத்துல திரிலோக சஞ்சாரியான நாரதர் அங்கு நீராட வந்தார். குபேரனின் புத்திரர்களைக் கண்டு மனம் கலங்கினார். நாரதரை கண்டதும் சேடி பெண்கள் நாணத்தால் கூசினர். ஆடையை எடுத்துக்கொண்டு ஓடினர். ஆனால் நலகூபரனும் மணிக்ரீவனும் சற்றும் பொருட்படுத்தல. மரம் போல நின்றுட்டு இருந்தாங்க. நாரதரை பார்த்து சிரித்தனர். அதை கண்ட நாரதர் கோபத்துக்கு ஆளானார். நாணம் என்பது பண்பு, மனிதனுக்கு அவசியம். உயிருக்கு நிகரான இந்த உணர்வை இழந்து நிற்பது நாரதரின் மனதை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஞான திருஷ்டியில முற்பிரிவில இருந்தே மோகம் சார்ந்த விஷயங்கள் குபேரனுக்கு இருந்ததும் இப்போதும் அவங்க பிள்ளைங்களுக்கு அது தொடர்வதும் புரிஞ்சது. இதற்கு அவர்களது செல்வ செழிப்பும் ஒரு காரணம். இதை சற்று மாற்றியும் சொல்லலாம். செல்வ அடக்கத்தை தருவதில்லை. இந்த கோணத்தில் பார்த்தால் ஏழ்மை மனிதனுக்கு கிடைத்த வரம்னு புரியும். இந்த இருவரது செயல்பாடும் மனித சமூகத்திற்கு பாடமாக அமைய வேண்டும்னு நாரதர் யோசிச்சாரு. நாணம் இல்லாம நிர்வாணமாக மரம் போல நின்ற 2 பேரையும் மரங்களாக மாறும்படி சபிச்சிட்டாரு. அதுவும் எங்க தெரியுமா? கிருஷ்ணர் விளையாடி கழிக்கும் பிருந்தாவனத்தில், நந்தகோபரின் வீட்டுக்கு பின்புறத்தில் இருவரும் ஒட்டிக்கொண்ட 2 மரங்களாக மாறி நின்றனர். மரம் பிறருக்கு நன்மை தருவதை தவிர வேறு வழியில்லை. பறவைகளுக்கு அது வீடு. அதன் அடிப்பரப்பு அனைவருக்கும் நிழல் கொடுக்கும். வெட்டினாலும் விறகாக பயன் தரும். இப்படி 2 மரங்களும் நன்மை செய்வது கட்டாயமாயிடுச்சு. இந்த மரங்களுக்கு கிருஷ்ணரால் விமோச்சனம் கிடைத்தது. இதுவே கிருஷ்ணலீலையின் நுட்பமான அம்சம். இந்த சாபம் இல்லாம பின்னாடி கிருஷ்ணலீலை நிகழ வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணனோட அந்த மாயங்கள் நடக்கணும்னா இந்த சாபங்களும் நடக்கணும். இந்த பதிவுல இந்த சாபத்தோட நம்ம முடிச்சிடலாம். கிருஷ்ணனோட அடுத்த மாயத்தை நாம அடுத்த பதிவுல தொடரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவூட்டம் பண்ணுங்க. எங்களுக்கு உபயோகமா இருக்கும். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.